இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் செட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகும். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. கீழே உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணதுமே மேல 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதுல செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டியை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இதுல 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கெட் ஸ்டார்டட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பர் ஷோ ஆகும். உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகும். அந்த நம்பரை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வேறு நம்பர் மாற்றுறதா இருந்தாலுமே அந்த நம்பரை எரேஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கப் கோட்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த பேக்கப் கோட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து ஒரு ஓடிபி போட்டால் தான் நம்ம வந்து ஐடி ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அப்படி அந்த ஓடிபி இல்லாமல் நம்ம வந்து இந்த பேக்கப் கோடை கூட போட்டு கூட ஐடி வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் கோடு. இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா டிசபிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் எனபிள் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும். அந்த ஓடிபியை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனபிள் ஆகிடும். ஸோ இன்ஸ்டாகிராமில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து எனபிள் பண்ணணும். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோ சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. எது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன்.